மேம், பிரெக்னன்சி அப்போ நம்மளுக்கு பிபி வரும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா? இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? ஸோ பிபி வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதை எப்போ பார்க்குறோம் அப்படின்னாக்கா, உங்களோட என்டி ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா? என்டி ஸ்கேனில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டபுள் மார்க்கர்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அதிலே ப்ரீ எக்லாம்ஷியா ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீனிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சில மார்க்கர்ஸ் PAP A + PLGF அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த லெவல் வந்து உங்க கட் ஆஃப் லெவலை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிபி வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தெரியுது. அதை தவிர என்டி ஸ்கேன்ல நம்ம யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதுல யூட்ரஸ்க்கு போற ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு அசஸ் பண்றோம். இந்த ரத்த ஓட்டம் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பிபி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மீன் ஆர்டீரியல் பிரஷர் அப்படிங்கிற ஒரு செக்கப்பும் ஒன்று பார்ப்போம். அதுலயும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தவிர நிறைய ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, கெஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில ஏதாவது அவங்களுக்கு பிபி இருந்திருக்கா, ஒபிசிட்டி, அவங்களோட வெயிட், வேற அசோசியேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கோமார்பிட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கும் பிபி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மேம், பிரெக்னன்சில இந்த பிபி வராம தடுக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது மெடிகேஷன்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவோம். மெயினா நம்ம வந்து ஸ்கிரீனிங்ல அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வருது, ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில அவங்களுக்கு பிபி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆஸ்பிரின், லோ டோஸ் ஆஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலா 150 மில்லிகிராம் நைட் டைம்ல எடுத்துக்க சொல்லுவோம். அது மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப் டு 36 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி வரைக்கும் நம்ம அதை கொடுப்போம். மெயினா அது வந்து உங்களோட ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும், குழந்தைக்கும் வளர்ச்சி நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்களோட டயட் பேட்டர்னையும் நாங்கள் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். சால்ட் அளவு குறைக்க சொல்லுவோம், எண்ணெயை குறைக்க சொல்லுவோம், ஹை ஃபைபர் டயட், நல்ல ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டையும் குறைச்சி இந்த மாதிரி டயட்டையும் மெயின்டைன் பண்ணிக்க சொல்லுவோம். ஸோ ப்ரெக்னன்சியில் பிபிங்கிறது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன். ஸோ அதை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே நம்மள அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.